QT எக்ஸாம் 2026 எழுதிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூருக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து பிஎஸ்சி அப்ளைடு சைக்காலஜி ஒன்று போட்டிருப்பீங்க, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி போட்டிருப்பீங்க, சில பேர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி போட்டிருப்பீங்க, சில பேர் பிஎஸ்சி எபிடாமினாலஜி ஒன்று போட்டிருப்பீங்க, சில பேர் வந்து ஜியோகிராஃபி போட்டிருப்பீங்க, சில பேர் மேத்தமெட்டிக்ஸ் போட்டிருக்கீங்க, சில பேர் வந்து மைக்ரோபயாலஜி, சில பேர் பிசிக்ஸ், சில பேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சில பேர் பிடெக்ல மெட்டீரியல் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பிஏ எக்கனாமிக்ஸ் போட்டிருக்கீங்க, சில பேர் பிஏ இங்கிலீஷ் போட்டிருக்கீங்க, சில பேர் பிஏ ஹிஸ்ட்ரி போட்டிருப்பீங்க, சில பேர் பிஏ மாஸ் கம்யூனிகேஷன் போட்டிருப்பீங்க, சில பேர் பிஏ தமிழ் போட்டிருப்பீங்க. பிபிஏ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனர்ஸ் ரிசர்ச் இருக்கு, டூரிசம்ல இருக்கு, தென் வந்து பிகாம் ஆனர்ஸ் இருக்கு, தென் வந்து பிபிஏ வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கு, பிஎஸ்டபிள்யூ சோஷியல் சயின்ஸ் படிக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கோர்சஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் கொடுத்தாங்க. மெரிட் லிஸ்டோட என்ன அலாட்மெண்ட் லிஸ்ட்டும் இப்போ கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் யாருக்கெல்லாம் செலெக்ஷன் ஆயிருக்குன்ட்டு சில கோர்சஸ் தான், நாட் ஆல் த கோர்சஸ். இதுல வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி இந்த கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி வந்து கொடுத்துருக்காங்க, பிடெக் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுத்துருக்காங்க, பிஏ ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, பிபிஏ மியூசிக் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செலெக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அப்படின்னு எடுத்தோம்னா, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி இங்க பாருங்க, இங்க கிளிக் பண்றேன். பண்ணதுமே நம்மளுக்கு என்ன தெரியுது, எவ்வளவு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் எத்தனை பேருக்கு வந்திருக்கு குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயோடெக்னாலஜிக்கு 2279 பேர் போட்டிருக்காங்க. 2279 பேர்ல சார் எவ்வளவு சார் சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்ல. இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க, பிஎஸ்சி பயோடெக்னாலஜிக்கு செலக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த செலக்ஷன் லிஸ்ட் கொடுத்ததுமே நம்மளுக்கு அங்க கிளியரா கொடுத்துருப்பாங்க எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, எவ்வளவு சீட்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செலக்ஷன் லிஸ்ட் ப்ரொவிஷனல். அப்ப இதுல கேட்டகரி பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அலாட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. 491க்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ஜென்ரலுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப ஜென்ரலோட இங்க பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா ஜென்ரலுக்கு 453ல முடிஞ்சிருக்கு. ஓபிசிக்கு வந்து 452ல ஸ்டார்ட் பண்ணி ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 441.37ல முடிஞ்சிருக்கு. தென் எஸ்சிக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 441ல ஸ்டார்ட் பண்ணி எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 414ல முடிஞ்சிருக்கு. இதுவே எஸ்டிக்கு வந்து 404ல முடிஞ்சிருக்கு. இதுதான் கட் ஆஃப். நிறைய பேர் கேட்கறாங்க கட் ஆஃப்னா, நீங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இடபிள்யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 431ல முடிஞ்சிருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை சீட்டு, 31 சீட்டு, 2200 பேருக்கு மேல காம்படிஷன் இருக்கு. அப்ப பாருங்க, நீங்க இந்த ரேங்குக்குள்ள உங்களுடைய கட் ஆஃப் வந்து பாத்துங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அடுத்த ரவுண்டுக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு நம்மளுடைய கியூட்டோட ஸ்கோர் என்ன கட் ஆஃப்ல முடிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்க ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா 9176552121 RGRக்கு நீங்க கால் பண்ணுங்க. சார் நான் இப்பதான் சார் +2 படிக்கிறேன், QT எக்ஸாம் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் சார், எப்ப சார் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அதுக்கு என்ன சார் கோர்ஸ் இருக்கு, நானும் சயின்ஸ் சார், நானும் இந்த மாதிரி பிஎஸ்சி பயோடெக்னாலஜியோ இல்லைன்னா பிஎஸ்சி பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ நானும் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிக்கிற மாதிரி ஆசை இருந்ததுன்னா RGRக்கு உடனே கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர்க்கான ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. தேங்க்யூ.